Hello friends, வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு சைட் டிஷ் வெஜிடபிள் பாயா ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபி குருமா மாதிரி ஹெவியான மசாலா இல்லாம மைல்டான ஃப்ளேவரோட க்ரீமி டேஸ்டோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல வந்து நம்ம தக்காளி, மிளகாய் தூள் இதெல்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்ல. இப்போ வந்து நம்ம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு கேரட் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு 5-6 பீன்ஸ். காய்கறி எல்லாம் வந்து நம்ம விருப்பம் தான், நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். இதோட ஒரு உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல எண்ணெயை சூடு பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லேசாக வதக்கிடலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி விசில் வச்சுக்கலாம். காய் வந்து ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது, ஒரு விசில் வச்சாவே போதும். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும், பொட்டுக்கடலை வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் சோம்பு வந்து நம்ம தாளிக்கும் போது பட்டை கிராம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்திருக்குது, ஆனால் வந்து குழஞ்சிடக்கூடாது. இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.